ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ட்ராகன் பால் சீசன் 3 எபிசோடு 33 லெஜெண்ட் ஆஃப் தி ட்ராகன். ஸோ ஸ்டார்டிங் சீனில் இந்த பக்கம் நம்ம சில்வர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மிகப்பெரிய ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு அங்கே உள்ள அந்த மிஷினையே உடைக்கிறாப்படி. இன்னொரு பக்கம் அந்த பஞ்சிங் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதை குத்துறாப்படி அந்த பேக்கே உடையுது. இது மட்டும் கிடையாமங்க, அந்த இடத்துல பாக்ஸிங் காம்படிஷன் நடக்கலாம். அந்த இடத்துல உள்ளவங்க எல்லாரையும் போட்டு அடின்னு அடித்து எல்லாரையுமே அடிக்கிறாரு. இது வரைக்கும் இவரை இங்கே தோக்கடிச்சவங்களே இல்லைங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு அசிஸ்டண்ட் அங்கேருந்து சில்வர், நீங்கள் எப்பயுமே கிரேட்டு தான், போங்க, உங்களை ரிட் சார் கூப்பிடுறாரு, சீக்கிரம் நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கூப்பிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் கோகு மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறாருங்க. போன வாட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த அவ்வளோ பெரிய விபத்தில் கோகு அங்கேருந்து கீழே விழுந்தார் பார்த்தீங்களா. அவர் எப்படியோ அவரோட ஃப்ளையிங் நிம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அவரை காப்பாற்றிடுச்சுங்க. அதனால அவர் அந்த மரத்துக்கு கீழே மயக்கத்துலேருந்து இப்போ எழுந்திரிச்சிட்டு நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ரெட்டு நம்ம சில்வரை கூப்பிட்டுருந்தாரு பார்த்தீங்களா. அதனால அந்த இடத்துக்கு சில்வர் உள்ளே வர உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பூனை அங்கேயிருந்து போய் அவர் அட்டாக் பண்ணுதுங்க. முகத்தில் ரத்த காயமும் வருது. இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எப்பயுமே இந்த தொழிலில் உள்ளவங்க ரொம்பவே சேஃப்டியாக இருக்கணும். அதுதான் இந்த தொழிலோட முக்கியமான இது. எப்பயுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சீக்கிரமே ரெஸ்பாண்ட் பண்ணணும்ப்பா, ரொம்ப அலட்சியமாக இருந்ததுன்னா உயிரே போயிடுங்கிற மாதிரி ரெட்டு இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம இவர் எதுக்கு இந்த இடத்துல நம்ம சில்வரை கூப்பிட்டுருக்காருன்னா, இப்போ லாஸ்ட் இதில் நம்ம பிலாஃபுக்கிட்டேருந்து 6 ஸ்டார் டிராகன் பால் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ கிடச்சிடுச்சா. இன்னும் இவங்கள்ட்ட இன்னும் 4 டிராகன் பால் தான் வேணுமா. அந்த 4 டிராகன் பால் இருந்தால் தான் இந்த உலகத்தையே என்னால் கான்குரர் பண்ண முடியும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, உன் உயிரே போனாலும் எனக்கு என் டிராகன் பாலை நீ கண்டுபிடிச்சி கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த இடத்துல சில்வர்கிட்ட சொல்லி அனுப்புறாருங்க. கடைசியாக போகும்போது சும்மா அனுப்பாம, அது மட்டும் என் கைக்கு வரல, நீங்க யாருமே எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கத்தியை வீசுறாரு. அந்த கத்தி எதுக்க உள்ள ஒரு சிலையில குத்தி சிலையே சுக்குநூறா போகுதுங்க. அந்த அளவுக்கு மனுஷனுக்கு ஹேண்ட் பவர் இருக்கு போல. இப்போ இந்த பக்கம் சில்வர் டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவன் டீமோட அந்த டிராகன் பாலை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் நம்ம கோகு இருக்காரு பார்த்தீங்களா, எங்கடா போனது இந்த டிராகன் பால்னு சொல்லி ரேடாரை பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்போ அந்த டிராகன் பால் ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறதா காட்டுது. உடனே நம்ம கோகுக்கு பயங்கரமா பசிக்குது. முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம வயிற்று நொப்பிப்போம், அதுக்கப்புறம் டிராகன் பாலை கண்டுபிடிப்போம்னு சொல்லி கீழே குதிச்சு என்ன பண்ணுறாரு, ஒரு மரத்துலேருந்து ஒரு பழத்தை பறிக்கிறாருங்க. அப்படி பறித்து சாப்பிட போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த பழத்தை ஒரு குரங்கு திருடிட்டு இங்கேருந்து ஓடுது. இவரும் அந்த குரங்கை ஃபாலோ பண்ணி போனால் தெரியுது, அந்த குரங்கு போய் தன்னோட குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரங்குகிட்ட போய் அந்த பழத்தை கொடுக்குதுங்க. இதை பார்த்த உடனே நம்ம கோகு பார்த்துட்டு சரி ஓகே நான் வேற பறிச்சுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் கீழே வர உடனே இந்த குரங்கு விளையாடிக்கிட்டு இருந்த அந்த சின்ன குரங்கு கீழே விழுந்துருதுங்க. அதை துரத்துறதுக்காக அது அம்மா குரங்கு என்ன பண்ணிடுது, கீழே விழுந்துருது. இது எல்லாத்தையும் கோகு பார்த்து ஐயோ என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய புலி இதுங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வருதுங்க. ஸோ இதுங்க ரெண்டும் பயந்துகிட்டு இருக்கும் போது இந்த புலி அட்டாக் பண்ண வரும் பாருங்க. உடனே நம்ம கோகு என்ன பண்ணுறாரு, இங்கே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று பண்ணுறாருங்க. அந்த புலி மூஞ்சில் ஒரு அப்படியே அடிச்சு புலியே இந்த இடத்துல பயந்துக்கிட்டு ஓடுது. இப்போ கோகு என்ன பண்ணுறாரு, எப்பா எனக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு சொல்லி கீழே விழுறாருங்க. இதை பார்த்தோன்னே அந்த சின்ன குரங்கு அந்த பழத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள எல்லா குரங்கு கூட்டங்களும் கோகுக்கு தேவையான அளவு பழங்களை கொடுக்க, கோகு ரொம்பவே தேங்க்ஸ் காய்ஸ், எனக்கு ரொம்பவே பசிச்சுது அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம சில்வர் டீம் காட்டுக்குள்ளே அவரும் அந்த சிக்னலை கண்டுபிடிச்சிட்டு ஒரு வழியாக அந்த காட்டுக்குள்ளே தான் ஏதோ ஒரு இடத்துல அந்த பால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இப்போ அவர் காட்டுக்குள்ளே அவங்க டீம் எல்லாரையும் நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி டீம் எல்லாரையும் பிரிச்சுட்டு இப்போ காட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம கோகு என்ன பண்ணுறாரு, அந்த பழத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே டைலில் தூங்க, இந்த குரங்கு அவர் கத்தி பார்க்குது. ஆனால் யாரும் எழுந்திருக்கலைங்க, அவர் எழுந்திருக்கல. இப்போ இந்த பக்கம் உடனே திடீர்னு ஒரு குரங்கு என்ன பண்ணுது, மேலே இருந்து கத்த எல்லா குரங்குகளும் பயப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே மரத்தோட கிளையில ஒரு டிராகன் பால் மாட்டிக்கிட்டு இருக்குங்க. அதை பார்த்தோன்னே இந்த குரங்கு எல்லாம் பயந்துக்கிட்டு குதிக்கும் போது என்ன ஆயிடுது, மரத்துலேருந்து அந்த டிராகன் பால் கீழே விழுந்துருது. கீழே விழுந்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை இந்த குரங்குங்க என்ன பண்ணுது, எடுக்கிற மாதிரி இந்த இடத்துல முடியவும் செய்யுது. இப்போ நம்ம கோகு நல்லா பசி மயக்கத்தில் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு நல்லா சாப்பிட்டதோட எழுந்திரிச்சாரு பார்த்தீங்களா. எழுந்திரிச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ரேடாரை பார்த்துக்கிட்டு எங்கப்பா போனது இந்த டிராகன் பால் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இந்த குரங்குங்க எல்லாமே விளையாண்டுக்கிட்டு இருக்க உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டரை காட்டுறாங்க. இங்கே நம்ம கிர்லின் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. 998 999 கிட்டத்தட்ட 1000 புஷ்அப் எடுக்கிறதுக்கு ட்ரைனிங் பண்ண உடனே அவரால் முடியாமல் கீழே விழுந்துடுறாருங்க. உடனே நம்ம லஞ்ச் அவரை சாப்பிட கூப்பிட்றாங்க. உடனே கிர்லினும் எல்லாம் சாப்பிட போகும்போது நம்ம கிர்லின் மட்டும் சாப்பிடவே இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரால் ட்ரைனிங் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலைங்கிற மாதிரி சொல்லும்போது மாஸ்டர் உடனே இதெல்லாம் கோகு கேட்டானா சிரிப்பாண்டா, உன்னாலையா முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனே நம்ம கிர்லின் நேரம் கோகு போய் டிராகன் பாலை கண்டுபிடிக்க போயிருக்கான். ஃபஸ்ட்டு அந்த டிராகன் பால்னா என்னதான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி மாஸ்டர்கிட்ட கேட்க, இந்த இடத்துல தாங்க உண்மையிலே
டிராகன் பால்னா என்ன, அதை பற்றின ஒரு சின்ன கதையை வந்து மாஸ்டர் சொல்கிறாரு. அதாவது உலகத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி மனுஷங்க எல்லாருமே ரொம்பவே நல்லவங்களாக இருந்தாங்களாம். அப்படி அவங்க நல்லவங்களாக இருக்கும் போது கடவுள்களே பார்த்து அவங்களுக்காக வந்து ஒரு பால் ஒன்று கொடுத்தாங்களாம். இப்போ தான் டிராகன் பால் நிறையாவா பிரிஞ்சிருக்கு. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அது மிகப்பெரிய பாலாக ஒரே ஒரு வெளிச்சமாக ஒரு ஜோதியாக தாங்க இருந்திருக்காது. ஸோ அப்படி கொடுக்க போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி தான் வந்து கடவுள்கள் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே மக்கள் எல்லாருமே அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த பழங்குடியினர் மக்கள்லாம் அந்த பாலை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு கோவிலை கட்டி ஒரு மிகப்பெரிய டிராகனோட வாயில் அதை வச்சு அதை கடவுளாகவே வந்து வணங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில மக்கள் வந்து தங்களோட பேராசைக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த டிராகன் பாலை திருடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த டிராகனில் ஏறி அந்த டிராகன் பாலை திருட நினைக்கும் போது உடனே என்ன ஆயிடுது, கடவுள்கள் எல்லாருக்கும் கோபம் வந்துடுதுங்க. இதனால என்ன ஆகுது, அந்த சக்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மக்கள் இனமே அந்த கெட்ட இது பண்ண எல்லாரையுமே வந்து அழிச்சிடுறது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க பேரழிவுகள் எல்லாமே ஏற்படுதுங்க. ஸோ இது இருந்தாதனடா இதை வச்சு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெரிய ஜோதியை வந்து 7 டிராகன் பாலாக பிரித்து உலகத்தில் ஒவ்வொரு மூளைக்குமே வந்து அனுப்பிட செய்கிறாங்க. ஸோ இப்போ இப்படி பண்ணினாங்க அப்படின்னா வந்து அதை வந்து மறுபடியும் அதோட ஆசையை நம்மளால் நிறைவேற்ற முடியாது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் மறுபடியும் அவங்க சேர்க்கணும், அதுக்கு பல பிரச்சனை இருக்குது. அப்படியே சேர்த்தாலும் அவங்களோட ஒரு ஆசை தான் நிறைவேறும். ஸோ அதனால வந்து இது மாதிரி பிரித்து அனுப்பிடும் செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இது நேரத்துலையும் வந்து பல மனிதர்கள் வந்து இந்த பாலை தேடி வந்து பெரிய இடத்துக்கு போனவங்களும் இருக்காங்க. பட் போனவங்க எல்லாருமே அவங்களோட ஆசைக்காக மட்டும்தான் போயிருக்காங்க. ஸோ எப்போ வந்து ஒரு வீரன் தன்னோட எல்லா டிராகன் பாலையும் சேர்த்து மக்களோட பொதுநலம், இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு ஒரு விஷயம் சொல்கிறானோ அன்னைக்கு தான் இந்த டிராகன் பாலுங்களுக்கான ஆசை எல்லாம் தீரும். அந்த மாதிரி ஒரு வீரன் வரத்துக்காக தான் இந்த டிராகன் பாலும் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து ரோஷி மாஸ்டர் சொல்ல, உடனே இவங்கெல்லாம் டிராகன் பால் நல்லாவே இருக்கு, அது கிடைச்சா நான் இதாக ஆவேன்னு சொல்லிட்டு நம்மளோட இவர் இருக்காரு பார்த்தீங்களா கிர்லின்னு, அவர் சொல்கிறாரு நான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகணும், கோகுவோட ஸ்ட்ராங் ஆகணும், எனக்கு மட்டும் அந்த பால் கிடைச்சதுன்னா நான் இதை தான் கேட்பேன்னு கேட்க, உடனே இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா லஞ்சு, நீங்கள் என்னவா மாஸ்டர் ஆக போவீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பெரிய ஆசையெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவார், வாயால் தாங்க ஆசை இல்லம்பாரு, மனசுக்குள்ளே வந்து அவர் என்ன நினைப்பாருன்னா, எனக்கு மட்டும் அந்த டிராகன் பால் கிடச்சிது, நான் லஞ்சோட பேண்டிஸை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. உடனே இந்த இடத்துல இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இப்போ இந்த பக்கம் நம்ம கோகு இருக்காரு பார்த்தீங்களா, அவர் டிராகன் பாலை தேடி வந்துகிட்டு இருக்காரு. குரங்குங்க எல்லாம் டிராகன் பாலை வச்சு விளையாடிட்டு இருந்தது பார்த்தீங்களா. இப்போ இந்த பக்கம் நம்ம சில்வரோட டீம் வந்து அந்த காட்டையே அழிச்சுக்கிட்டு வரானுங்க எங்கன்னே தெரியாமல். அப்போ 2 பேர் பேசிக்கிட்டு வந்தவங்க டிராகன் பாலை மட்டும் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு நிறைய நம்ம பரிசு கிடைக்கும், ஸோ எப்படியாச்சும் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு வர, அந்த நேரத்தில் இந்த குரங்குங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அந்த கையிலேருந்து டிராகன் பால் விழுந்து இவங்க தலையில் விழுந்துருதுங்க. தலையில் விழுந்தோடனே இந்த டிராகன் பால் போய் ஒரு புதரில் விழுந்தோடனே இவங்க அந்த டிராகன் பாலை பார்த்துடுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ உடனே அந்த டிராகன் பாலை பார்த்துட்டு அந்த குரங்குகளை சுட வர, உடனே என்ன சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி சில்வர்ட்ட சார் இந்த மாதிரி நாங்கள் டிராகன் பாலை பார்த்துட்டோம், ஆனால் அதுங்க இந்த குரங்கு கையில் இருக்கு, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, உடனே இப்போ சில்வர் சொல்லிடுறாரு எனக்கு அந்த டிராகன் பால் வேணும்ட்டு, அதுக்காக எது ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த மொத்த காட்டையுமே கொளுத்த சொல்கிறாருங்க. ஸோ இப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இருக்கிற எல்லா ஆயுதத்தை வச்சு காடையே கொளுத்துறாங்க. இப்போ இதை கோகு பார்த்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கோகு வந்து அதை நிப்பாட்டுங்க, காட்டை ஏன்டா கொளுத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல அவங்க பேச்சை கேட்கல. இருந்தாலும் கோகு இறங்கி அவங்களோட சண்டை போடுறாருங்க, பயங்கரமான சண்டை போடுறாரு. போட இந்த பக்கம் வந்து நம்ம இவர் பாருங்க சில்வர், அவர் இருக்கிற குரங்கெல்லாம் கட்டி வச்சுட்டு அது டிராகன் பால் இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு குரங்கு கிட்ட கூட டிராகன் பால் இல்லைங்க. இப்போ இந்த பக்கம் கோகு மிகப்பெரிய பாறையை எடுத்து அவங்க உள்ள டேங்கரை அடிச்சே நொறுக்குறாருங்க. இதை இந்த டைம்ல சில்வர் வந்து இதை பார்த்துறாரு, யார் இந்த சின்ன பையன் மறுபடியும் நம்ம வழியில கிராஸ் ஆகுறான்னு முறையாக இந்த பக்கம் சில்வரு அந்த பக்கம் கோகு 2 பேருமே சந்திச்சுக்கிட்டு, நீ வந்து அடிக்கடி என் வழியில் வர அப்படின்னு இவர் சொல்ல, உடனே கோகு நீ என்னடா ஆக்ஸ் கிங் அந்த மாதிரி பண்ணுன, அவரோட இடத்தையே அழிச்சியடா அப்படின்னு சொல்லி கோகும் கோவத்தில் இருக்க, இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த குரங்கு என்ன ஆகிடும், திடீர்னு அங்கே இருந்து டிராகன் பாலை எடுத்துக்கிட்டு ஓடுங்க. உடனே நம்ம இதை பார்த்துட்டு கோகு வந்து என் டிராகன் பாலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் பாலை தேடிட்டு கோகு பின்னாடியே உடனே நம்ம சில்வர் என்ன பண்ணுவார், கன்னை கொடு அப்படிம்பாரு. கன்னை கொடுத்துட்டு குறி வச்சு என்ன பண்ணுவார், அந்த குரங்கு தாவும் போது அந்த மரத்தில் உள்ள கிளையை சுட்டு கிளையை உடைச்சிடுவாருங்க. உடனே அந்த குரங்குங்க என்ன பண்ணும், அப்படியே அந்த மலையிலேருந்து கீழே விழ, உடனே கோகு போய் அதோட வாழை பிடிச்சி நிப்பாட்டிடுவாரு. ஆனால் என்னமோ தெரியல, டிராகன் பால் மட்டும் கீழே உள்ள தண்ணியில் விழவும் செய்யும். ஸோ இதுங்களோட உயிர் காப்பாற்றப்பட்டுட்டு, ஆனால் அந்த டிராகன் பால் தண்ணியில் விழுந்துருச்சு. ஸோ இப்போ அது வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்கிறாங்க.